கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் டிப்பர் லாரியிடம் கட்டாயமாக பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான பணிகளுக்காக செங்கல், மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி வரும் டிப்பர் லாரிகளை ஒரு கும்பல் வழிமறித்து யூனிட்டுக்கு ரூபாய் 500 முதல் 1000 ரூபாய் வரை சட்டவிரோதமாக வசூலித்ததாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு சார்பில் முறையாக அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் அந்த அனுமதி செல்லாது கூடுதல் ராயல்டி கட்டணம் செலுத்தினால் மட்டுமே லாரிகளை அனுமதிப்போம் என மிரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சம்பவ இடத்தில் திரண்டு தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரிகளில் இருந்த ஆவணங்களை சோதனை செய்தனர். அனைத்து லாரிகளும் முறையான அரசு அனுமதி பெற்றவை என்பதை உறுதி செய்த அதிகாரிகள் லாரிகளை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டனர். இருப்பினும் லாரி உரிமையாளர்கள் கனிம வளத்துறை அதிகாரிகளிடமும் காவல்துறையினரிடமும் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் ராயல்டி என்ற பெயரில் ரசீது இன்றி லாரிக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை மிரட்டி பறிக்கப்படுகிறது. இதன் மூலம் தினசரி கோடிக்கணக்கில் மோசடி நடக்கிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு அனுமதி சீட்டு இருந்தும் எங்களை ஏன் அலைக்கழிக்கிறீர்கள் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதால் மலுமிச்சம்பட்டி பகுதியில் நீண்ட நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.